இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் சிம்பிளிஃபை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணும்போது நியூமரேட்டர் எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை கவனிக்கணும் அவசியமே கிடையாது. பட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கண்டிஷன் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரே தடவை எழுதிடலாம், நடுவில் ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை எழுதிட்டு மேலே இருக்கிறத டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம், கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், பட் இந்த மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள், காமனாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சரு. கொஸ்டின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் நம்பர் ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த சம்மில் சொன்ன மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறையாக இருந்தால் நம்மளால் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ டினாமினேட்டர் சேமாக வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இதுக்கு எல்சிஎம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே +3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ இங்கே +3 உண்டு, பட் இங்கே வந்து -2 மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங். அப்போ இந்த எக்ஸ் -2 கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறத இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளஸ் மேலே இருக்குது அங்கே. அடுத்தது இந்த டினாமினேட்டர் எடுத்து இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இல்லாதது இங்கே இருக்கா, ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க. ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து ரேஷனல் நம்பரு டினாமினேட்டர் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடிய ஷார்ட் ட்ரிக் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2வால் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுங்கள், அதை தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எக்ஸ் மைனஸ் 2 இங்கே போடும்போது இங்கே வந்துருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் டைரெக்டாக எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு -2 -2x, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x, 2 இன்ட்டு -2 -4 இந்த ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் 3x, -1 இன்ட்டு எக்ஸ் -x, -1 இன்ட்டு 3 -3. ஸோ ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ ப்ராக்கெட் போடணும், நம்ம மொத்தமாக போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. டிவைடட் பை இதை நான் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், -2x + 2x கேன்சல் ஓகேங்களா. வேறு எதெல்லாம் கேன்சல் ஆகணும் எதுவும் இல்லை. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் 3x -x ப்ளஸ் 2x ஓகேங்க. 3x வந்து ஒரு எக்ஸு போச்சுன்னா 2x -4 -3 டிவைடட் பை இதை வந்து நம்ம அப்படியே எழுதினாலும் சரி, இல்லை மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் சரி தான் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயரு இல்லை இதோட போதும், நிப்பாட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணாலும் சரி நிப்பாட்டினாலும் சரி அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் எதுக்கு தேவையெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இப்படியே எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கும், மேலே மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் நான் அதையும் எழுதிடுறேன். ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், 3 இன்ட்டு எக்ஸு 3x, மைனஸ் 2 இன்ட்டு இங்கிட்டு எடுக்கும்போது மைனஸ் 2x. ஸோ 3x மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ்னு வரும். 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணி மைண்ட்லேயே எழுதியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் கியூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் கியூபு டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று தான். என்ன அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்க. கொஸ்டின் அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு எக்ஸ் கியூபு டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய்யை எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுகிறேன். இங்கே கீழே டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கா. இதில் இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஒய் வெளியில் ஒரு மைனஸ் எடுக்கிறேன், ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எடுத்தால் இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். வெறும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறி. இப்போ போட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே இருக்கிறது வந்துருச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்கிறது வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் எக்ஸு. ஸோ ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் வந்துருச்சா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒய் க்யூபை அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே இருக்குது எக்ஸ் க்யூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மைனஸ் வெளியில் இருக்கா, இதை வந்து நான் வந்து காமனாக எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸும் ரெண்டுக்கும் காமன். இந்த டேர்ம் என்டையர் டேர்முக்கே மைனஸு, வெளியில் வரும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஒய் கியூப் டிவைடட் பை என்ன இருக்குது, இந்த மைனஸ் தான் போயிடுச்சு, மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை முன்னாடி கொண்டு வந்தால் எக்ஸு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒய் ரெண்டாவது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் காமனாக எக்ஸு மைனஸ் ஒய் எடுத்து எழுதலாமா? ரெண்டுமே காமன் ஒரே தான். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மேலே இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a cube minus b cube equal to என்ன வரும்? a square, sorry முதல் a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஃபார்முலா. எப்படி a plus b whole square ஃபார்முலா நமக்கு தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் கரெக்டாக சொல்ல தெரியுமோ, அதே மாதிரி இதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாமா? டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ மொத்தமே மூணு டிவிஷன் தான் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷனுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஈஸியாக மைண்டில் வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6 இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம்மு தான் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சம்மில் சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள், 2x + 1 x - 2 டிவைட் பை x - 4 மைனஸ் 2x² - 5x + 2 டிவைட் பை x - 4. ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம், ஈஸியாகவே நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத பாருங்கள், 2x + 1 x - 2. ஓகேங்களா? ஸோ 2x + 1 × x - 2. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். இதே மாதிரி மெத்தடுக்கு மாற்ற போகிறேன். ஸோ மாற்றதுக்கு முன்னாடி கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேம்ன்றதுனால x - 4 காமனாக எழுதுகிறேன். 2x × x 2x², 2x × -2x -4x, 1 × x. ஸோ இது ரெண்டையும் முடிச்சுட்டேன். அடுத்து இந்த ஒன்றை வச்சு இங்கேயும் பண்ணுறேன். 1 × x x, 1 × -2 -2. இந்த மைனஸ் காமன் டு ஆல் த டேர்ம்ஸ். ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2x² -2x², மைனஸ் இன்ட்டு -5x ப்ளஸ் 5x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 -10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x²
2x ஸ்கொயர் கேன்சல். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -4x + x + 5x 4 + 1 இது ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இது இந்த எக்ஸும் ப்ளஸ்ஸு 5 + 1 6x இது வந்து -4x ஆட் பண்ணால் 2x. ஸோ இதுதான் எக்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸோட டேர்ம் எல்லாமே முடிஞ்சு ஓகேங்களா. மீதி என்ன இருக்குது நம்பர் -2 -10 என்ன வரும் -12 டிவைடட் பை x -4 ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த -10 எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. +2 தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த 2 தான் வரணும் ஓகேங்களா. ஸோ 1 கிடையாது ஓகேங்களா. ஸோ வெறும் 2 தான். -2 ஸோ -2 -2 -4 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை வெளியில் எடுங்க x -2ன்னு வரும். அதாவது 2வை இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன், இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது x -4. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் சம்மு ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு உரிய ஆன்சர். இதோட முடிச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா. ஏன்னா இதுவே 2x -4 ஆனால் இதில் வந்து 2வை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் இதுவும் முடித்தாலும் தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ஸ்டெப்பு நம்மளால் பாருங்கள் ரெண்டுக்கும் காமனாக இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இது 2 இருக்குது. ஸோ அதனால் 2வை வெளியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்லேருந்து 2 போச்சுன்னா எக்ஸு, 4ல் இருந்து 2 போச்சுன்னா 2 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 2 4 ஓகேங்களா. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மேலே கீழே கட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். செகண்டில் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் டிவிஷன் 4x டிவைடட் பை x² - 1 -x + 1 டிவைடட் பை x - 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னா வாங்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை மேலே 4x x² - 1 நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும். இது 1னா 1 ஸ்கொயர் இருக்கதான் நினச்சிக்கோங்க. a² - b² என்ன ஃபார்முலா a + b × a - b கரெக்டாக. ஸோ எக்ஸுன்றது a, பின்றது 1. ஸோ அப்போ a² - b²னா a + b × a - b இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு x + 1 ஸோ மைனஸ் காமன் தான், அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இங்கே x -1 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் x -1 இருக்குது, இங்கேயும் x -1 இருக்குது. பட் இங்கே x + 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை மட்டும் இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறேன். 4x ஸோ காமனாக கொண்டு வர்றேன் x + 1 × x -1 ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக வந்துடும். இங்கே வந்து x + 1 வரப்போது எப்போ இந்த x + 1 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணினேன்னா ஓகேங்களா. ஸோ அப்போ -x + 1 × x + 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே காமனாக வந்துடும். ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை கூட எழுதிடுறேன். ஸோ 4x டிவைடட் பை x + 1 × x - 1 மைனஸ் x + 1 × x + 1 டிவைடட் பை x - 1 × x + 1 ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு தான். இந்த x + 1 இங்கே கிராஸாக x - 1 இந்த பக்கம் சாரி x - 1 இங்கே இருக்குது. அப்போ x + 1 இந்த பக்கம் கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன், மேலேயும் கீழே x + 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு x + 1 x - 1 x - 1 x + 1 a × b × a ஒன்று தான். ஸோ ரெண்டையுமே காமனாக எடுத்து எழுதிட்டேன், மேலே அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 4x மைனஸ் வந்து காமன் இதை எடுத்தேன் அப்படின்னா a + b × a + b ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ a இதுக்கு இடத்துல எக்ஸும் b இதுக்கு இடத்துல 1 இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன x² + 2 × a × b + b² ஓகேங்களா. ஸோ இதுதான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதை எடுத்து எழுதலாம் டிவைடட் பை x + 1 × x - 1. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 4x இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்தேன்னா -x² - 2x - 1 டிவைடட் பை x + 1 × x - 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -x² 4x - 2x + 2x - 1 ஓகேங்களா. இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அதனால் சைன் மாறி இருக்குது. ஸோ 4x வந்து 2x சப்ராக்ட் பண்ணால் +2x -x² 1 அப்படியே எழுதியிருக்கேன் டிவைடட் பை x + 1 x - 1 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஸ்டெப் ரிவர்ஸு மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து மைனஸை வெளியே எடுங்க, என்ன வரும் x² - 2x + 1. ஒரு இடத்துல இருந்து மைனஸை வெளியே எடுத்தோம்னா அதோட சைன் எல்லாம் அப்படியே மாறும் ஓகேங்களா. மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட்டை போட்டு மைனஸை வெளியே கொண்டு வந்துட்டேன். x + 1 x - 1 ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே எழுதின இந்த ஃபார்முலா தான் a²
ப்ளஸ் 2ab ப்ளஸ் 1ன்றப்ப a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இது மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டெப்பை கீழே எழுதுகிறேன். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இந்த ஸ்கொயரையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது? இந்த மைனஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் மேலே எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் 2-3 ஸ்டெப்பை கம்மி பண்ணி எழுதலாம். பார்க்க நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக கையில் கிடக்கிறது வந்துடும். இன்னொன்று இந்த ஸ்டெப்பை கட் பண்ணி கூட நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி இந்த மைனஸ் போட்டு இதெல்லாம் எழுதிருக்க மாட்டேன். டேரெக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டெப்பில் இருப்பேன். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக என்னால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு சம்மை எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வரும். அதுக்கு தான் நம்ம பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும். ஸோ எழுத தான் எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மைனஸ் காமன், இது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி வரும். ஸோ மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும். ஸோ இது கேன்சல் பண்ணது போக இந்த ஸ்டெப்பை மீதி எழுதிப்பேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நம்ம அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஸோ இங்கே பாருங்கள், சப்ட்ராக்ட் 1/x² + 2 ஃப்ரம் 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே x² + 2 இருக்குது, x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. பட் என்ன வேணும்னா சப்ட்ராக்ட் திஸ் ஃப்ரம் தீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ 1/x² + 2ன்றது தான் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து வெறும் x² + 2 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் ஒரு x² + 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? அடுத்த ஸ்டெப்பு x² + 2 இங்கேயும் x² + 2 இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் எப்படி மாறும்? ஸோ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2x³ + x² + 3 ஸோ மைனஸ் 1 × x² + 2 இது x² + 2 டிவைடட் பை இது x² + 2. இந்த மைனஸ் வந்து காமன்றனால நான் ப்ராக்கெட்டை கண்டிப்பாக போட்டாகணும். ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இந்த 2 வந்து +2ன்ற மாதிரியே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மைனஸ் இருக்கும்போது இந்த டேர்ம் எல்லாம் நம்ம ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட்டில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த இடத்துலையே மைனஸாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு என்டையர் டேர்ம் எழுதும்போது பக்கத்தில் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு அது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸாக வரும் அப்படின்றது மைண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே x² + 2 ஹோல் ஸ்கொயர் x² + 2 × x² + 2. ஸோ இதுவும் x² + 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2x³ + x² + 3 இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது -x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -2 டிவைடட் பை +2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு +x² -x² கேன்சலு. மீதி என்ன இருக்குது? 2x³ 3 - 2 1 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கு மேலே சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது பவரில் க்யூபில் இருக்குது. இதை நம்ம என்ன தான் போட்டாலும் 4 அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால கட் பண்ண முடியாது. பவர் 4 3 வரும், பட் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ணுறது வேஸ்ட்டு, பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன நம்மளுக்கு ஹிண்ட்ஸு அப்படின்னா இந்த இதை எடுக்கிறோம் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஹைலைட். ஓகேங்களா? இதுக்கு தான் 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தது 4th சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். விச் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் should be subtracted from this term to get 3/x² - 2x + 4. ஓகேங்களா? எந்த டேர்மை இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால், ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இது ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை போன எக்ஸசைஸில் இதேமாதிரி ஒரு சம்மு பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் ஒரு சம் பார்க்குறோம். ஆனால் இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள்.
இதிலிருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதிலேருந்து எதைன்னா நான் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அந்த பாலினாமியலை எடுத்து வச்சுருக்கேன், ரேஷனல் நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் டு இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து என்னது இதுதான் கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனேன்னா எப்படி வரும்? ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்னு மாறுமா? ஸோ மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸு, இது இந்த சைடு வரும்போது மைனஸு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2 கியூபு. ஓகேங்களா? 8ன்றதை 2 கியூபுன்னு இங்கேயே எழுதிட்டேன். மைனஸ் இந்த என்டையர் டேர்ம் அந்த சைடு வந்துருச்சு, அதனால் மைனஸ் 3/x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. ஸோ என்ன வரும்? 2 4 2 4 சார் 8, 2 + 4 6. ரெண்டுமே ப்ளஸ் தான், ஏன்னா இங்கே எதுவுமே மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறத எக்ஸு ப்ளஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 4 ஓகேங்களா எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை எக்ஸு க்யூபு ப்ளஸ் 2 கியூப் மைனஸ் 3 டிவைடட் பை இதை பாருங்கள் மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணால் 4 ஆட் பண்ணால் மைனஸ் 2. ஸோ அப்போ என்ன நம்பர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே செட் ஆகாது. ஏன்னா 1ம் 3யும் எடுத்திங்கன்னா கூட 3 தான் வருமே தவிர 4 வராது. 2 2 போட்டிங்கன்னா 4 வரும். பட் இங்கே 0 இல்லை 4ன்னு தான் வரணும். ஸோ அப்போ இதை இதுக்கு மேலே ஃபேக்டரைசேஷன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்குது, இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதே மாதிரி இதை நான் மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது மட்டும் பாருங்கள். இங்கே காமனாக இல்லாட்டினாலும் நாம் இந்த மாதிரி இதை கொண்டு வரலாம். எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். இதை எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி. ஓகே, கீழே எழுதுனேன். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த ஏபி கிட்ட மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும், இது எல்லாம் ப்ளஸ்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அப்படின்றப்ப ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2 இன்ட்டு மீதி இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி. ஸோ 2x ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே இது வந்திருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பட் இது மட்டும் மிஸ்ஸிங்கு. அப்போ நான் மேலேயும் கீழேயும் இதால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 அதே இதை எக்ஸு ப்ளஸ் 2 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இல்லாததால் எக்ஸ் ப்ளஸ் 2வால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், மொத்தமாக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே இருக்கிறத பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் தனித்தனி டேர்மாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே இருக்குது, மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? எனக்கு இங்கேயே எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியும் யோசிச்சுக்கலாம், அதை நான் சொல்லலை, இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இதுக்கு முந்தின ஸ்டெப் இது வரைக்கும் வேணாம், முன்னாடியே இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x அப்படின்னு வரும். நான் அதை எழுதி காமிச்சிடுறேன், எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்பை நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இங்கே அதே தான் இருக்குது. ஸோ அப்போ மீதியை நான் வந்து காமனாக ஒரு தடவை எழுதிடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே எக்ஸ் ப்ளஸ் 3
எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 மைனஸ் 3 அப்படின்றப்ப எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஓகேங்களா. ஸோ இங்கேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா முறைப்படி நான் வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமாக்கி கூட கொண்டு வரணும்னு நினச்சி சுற்றி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் ஓகேங்களா. ஸோ ரெண்டு டெக்னிக்கில் எதை வேணாலும் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணி சொல்லித்தரோம். இதே டெக்னிக்கை வச்சு நம்ம வேறு மெத்தடில் செய்யணும்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம், ஆன்சர் வந்தால் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் a ஈக்குவல் டு 2x + 1 டிவைட் பை 2x - 1 b ஈக்குவல் இதை கொடுத்துட்டான், தென் ஃபைண்ட் 1/a - b மைனஸ் 2b டிவைட் பை a² - b² என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் நம்ம இந்த டைரெக்டாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சரை கொண்டு வந்திருப்போம். பட் இங்கே வந்து இதை ஏனும் இதை பீனும் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க இந்த ஃபார்முலா, அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரில் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏக்கும் பிக்கு என்ன வேல்யூன்ட்டு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க, கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே a - b இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, a² - b². ஓகேங்களா. ஸோ அப்போ நான் எடுத்து எழுதுகிறேன், 1/a - b மைனஸ் 2b டிவைடட் பை a² - b². என்ன ஃபார்முலா, a + b × a - b. கரெக்டாக. ஸோ a² - b²க்கான ஃபார்முலா a + b × a - b. இதை அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது, a - b இருக்குது, இங்கேயும் இருக்குது, a + b மட்டும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலையும் கீழே a + b ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. ஓகேவா. ஸோ இப்போ a + b ஆல் மேலையும் கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ காமனாக எனக்கு வந்து என்ன வரும், a + b × a - b. ஸோ இதை பார்த்தீங்கன்னா a + b - 2b. ஸோ 1 × a ப்ளஸ் b, இது b மைனஸ் 2b. ஸோ ப்ளஸ் b மைனஸ் 2b என்ன வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து a + b - 2bன்னு வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், ஏவை எடுத்து எழுதிட்டேன், b - 2b. ஸ்டூடெண்ட் நான் வந்து எனக்கு இடம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் வேகமாக செய்கிறேன். இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்யுங்க. ஓகேங்களா. ஸோ a + b - 2bன்றப்ப a - bன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ a - bயும் a - bயும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது, 1/a + b அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 1/a + b. இப்போ எனக்கு இந்த 1/a + bக்கான ஆன்சரை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, அதாவது அவன் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1/a + b அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. 1/a - b மைனஸ் 2b டிவைடட் பை a² - b². இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ அப்போ 1/a + bக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். முதல் a + bக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன். இது வந்து a டேர்ம். நெக்ஸ்ட் b டேர்ம் -1 டிவைடட் பை இது b டேர்ம். ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னா இருந்தாலும் சரி, ஆட் பண்ணணும்னாலும் சரி, டினாமினேட்டர் சேமாக. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா a + b நம்ம செய்கிறோம் அப்படி இல்லையா. ஸோ 2a வந்து b வந்து எடுத்து எழுதிட்டேன். ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ்ஸு, கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ அப்போ வேறு டினாமினேட்டர் கீழே இருந்தால் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், இதையும் இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணலாமா. ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணேன்னா 2x + 1 × 2x + 1 என்ன வரும், 2x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது 2x - 1 × 2x - 1 நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ 2x - 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு மேலே நான் சிம்பிளிஃபை பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் காமனாக எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக எழுதுங்க, a² + b², a² + 2ab + b² அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். ஓகேங்களா. அடுத்தது ப்ளஸ் இதை எடுங்க, a² - 2ab + b² அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலாயும் ஆட் பண்ணால் இந்த a² + a² என்ன வரும், 2a² + 2ab - 2ab கேன்சல் ஆகிடும். b² + b² 2b². ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குமா.
இது மைண்டில் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 2a² + 2b² கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 × 2x 2 × a². ஸோ a² 2x² ப்ளஸ் 2 × b²ன்றப்ப பிக்கு வந்து 1 டிவைடட் பை இதை அப்படியே எழுதுறேன். 2x - 1 2x + 1. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் 2வும் காமன், இங்கேயும் 2 காமன். ஸோ வெளியில் எடுத்தீங்கன்னா 4 × x² + 1 டிவைடட் பை 2x - 1 × 2x + 1 எப்படி எழுதலாம்? a² - b². ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 5 சிம்பிளிஃபை பண்ணதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. 1/m - b இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணினேன்னா எனக்கு வந்து 1/a + bக்கான ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வெறும் a + bக்கான ஃபார்முலா. அப்போ 1/a + bக்கான ஃபார்முலா என்ன வரும்? அப்படியே வந்திருக்க ஆன்சரை தலைகீழியாக எழுதலாம். ஓகேங்களா? 1/a + bக்கான ஃபார்முலா இதை எடுத்திங்கன்னா 1/x² + 1 டிவைடட் பை 2x² - 1² வரும். இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுக்க போகிறேன். ஸோ எப்படி வரும்? 2x² வரும். 2x² - 1 டிவைடட் பை 4 × x² + 1. ஓகேங்களா? பேப்பர் ஈரமாக இருக்கிறதுனால பேனா எழுத மாட்டேனுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படியே இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதிட்டேன். 2x² - 1 டிவைடட் பை 4 × x² + 1. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.6 10th மேக்ஸில். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது 6th சம் தான். ஓகேங்களா? ஏ கொடுத்துட்டான், பி கொடுத்துட்டான். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a டிவைடு b ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். இதை வரணும்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இப்போ நம்ம 5th சம் செஞ்ச மாதிரி இந்த ஏபியை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து ஏ டிவைடு பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து டிவைடட் பை பி போடுவோம், அதுக்கப்புறம் தலையில் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக a + b என்ன, a - b என்ன, a டிவைடு b என்னன்னு கண்டுபிடிச்சி இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம் வாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம இதில் 2 டெக்னிக் இருக்குது. 2 டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு ஒன்றா நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இதை தான் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படித்தோம் போன சம்மில். என்ன அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × a² + b² எழுதுகிறோமா? ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நான் இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப a² + b². ஓகேங்களா? டிவைடட் பை a டிவைடு b. ஸோ அப்போ எனக்கு ஏவை ஸ்கொயர் பண்ணி பியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் a டிவைடு b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் a டிவைடு b கண்டுபிடிக்கிறேன். a டிவைடு b அப்படின்னா a டிவைட் 1/x + 1. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ கீழே இருக்க ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? கீழே ரெண்டுமே காமனாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். மேலே இருக்கிறது 2 மேலே இருக்குது. ஓகேங்களா? இன்னும் தெளிவாக கூட எழுதுகிறேன். இதே ஸ்டெப்பு மறுபடியும் எடுத்து எழுதுகிறேன். x + 1 டிவைட், இது a டேர்மு, 1/x + 1 இது b டேர்மு. ஸோ b டேர்மு a டேர்மு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறதும் காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணினேன் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸு. ஸோ எதுக்கான ஆன்சர்? a டிவைடு பிக்கான ஆன்சர் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் எழுதுகிறேன். என்ன அப்படின்னா 2 × இது வந்து எக்ஸ் தானே, ஸோ இங்கேயே முடிச்சிட்டேன். மீதி இருக்கக்கூடியது a² + b². a டேர்மோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b டேர்ம். இந்த ப்ராக்கெட் ஒன்று காமன், ஏன்னா 2/xன்றது காமன் டு ஆல். ஸோ b² 1/x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஹோல் ஸ்கொயருன்றதை நான் வந்து காமனாக எடுத்து எழுதுகிறேன். ஸோ x² டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கீழே டினாமினேட்டரும் சேம் தானே. ஸோ அப்போ 2/x சேர்த்து எழுதுகிறேன். x + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலே ரெண்டையும் சேர்த்துடலாமா? x² + 1. ஸோ அவன் கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர் இதுதான்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 × x² + 1 டிவைடட் பை x × x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்துருச்சா அவங்க கேட்டிருக்கக்கூடியது 2 × x² + 1 டிவைடட் பை x × x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × a² + b² ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த என்டையர் டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இதுன்றப்ப இந்த என்டையர் டேர்முக்கு பதிலாக இதை நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். கீழே a/b அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ a/b மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க போகிறேன். a/bன்றப்ப ஏவோட வேல்யூ இங்கே x/x + 1 அப்படியே எழுதுறேன். டிவைட் பியோட வேல்யூ 1/x + 1. ஸோ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் கட் பண்ணலாம். அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரும் சேமாக இருந்தால் கட் பண்ணலாம். ஸோ இங்கே 1 இங்கே எக்ஸ், இது போக கட் பண்ணனா மீதி x/1 = x. ஸோ இது a/b. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா a + b தனியாக செய்கிறேன். ஸோ a டேர்ம் எடுத்து எழுதிட்டேன், b டேர்ம் 1/x + 1. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமுன்றப்ப x + 1 டினாமினேட்டர் காமன் எழுதிட்டேன். மேலே ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். x + 1 x + 1 கேன்சல் பண்ணால் 1. ஸோ என்னது a + b = 1ன்னு எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு a - b எழுதுகிறேன். ஸோ x / x + 1 மைனஸ் 1/x + 1. ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமு, அதனால் x + 1 மேலே இருக்கிறத சேர்த்து எழுதுகிறேன், x - 1. ஸோ இது a + b, இது வந்து a - b, a/b. ஸோ மூணையுமே அவன் கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்ன்றப்போ 1 ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் x - 1 டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் டிவைடட் பை a - b. ஓகேங்களா? a டிவைட் b. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இந்த ஃபார்முலா கூட எடுத்து எழுதுகிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைட் a டிவிஷன் b. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் a + b ஹோல் ஸ்கொயர் பதில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் பதில் இது என்டையர் ஸ்கொயர் டிவைடட் பை a டிவைட் b எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் விரிச்சு எழுதுகிறேன் பாருங்கள். இது 1 ஸ்கொயர்னா 1. இந்த ஸ்கொயர்ன்றது மேலே இருக்க டேர்முக்கும் கீழே இருக்க டேர்முக்கும் காமன். ஓகேங்களா? டிவைட் எக்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ அப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக வரணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். x + 1 இங்கேயும் இங்கே 1 மல்டிப்ளை பண்ணும்போது x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராசஸ் பண்ணது இது. கீழே இருக்கக்கூடிய காமன் டிவிஷனுக்கு அப்புறம் x இருக்கக்கூடியதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். இப்போ பாருங்கள், x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை எனக்கு மறுபடியும் சால்வ் பண்ண போகிறேன். நம்ம இந்த முந்தின சம்மில் மேலே சொன்னோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான், a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அதே தான் இங்கே மறுபடியும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை விட இந்த மேலே எழுதின இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கணும் இங்கே. ஸோ இப்போ அதே தான் a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 2 × x² + 1 ஸ்கொயர் டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர். இந்த காமன் டிவிஷன் எக்ஸுன்னு இருக்குது, x/1. ஓகேங்களா? x/1ன்றப்ப இது வந்து 1/xன்னு மாறும். ஓகேங்களா? இந்த x/1 இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன், காமன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இந்த எக்ஸை நான் முன்னாடியே எழுதுகிறேன், 2/x 1 டிவைட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மேலே இங்கே சொன்னால் அதே தான், பட் கொஞ்சம் என்ன இங்கே கொஞ்சம் நிறையா செஞ்சுருப்போம். இங்கே 4 ஸ்டெப்பில் எனக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 டெக்னிக்கில் எதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இப்படி போட்டதுனால புரியாது அப்படின்றதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது எதுக்காக எழுதுனேன்னு யோசிக்க வேணாம். x/x + 1 இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான் இங்கே இந்த டிவிஷன் தான் இந்த காமன் டிவிஷன். அதுக்கப்புறம் 1/x + 1 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணது போக எக்ஸு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த செவன்த்து சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6 இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். பாரி நீட்ஸ் 4 hours டு கம்ப்ளீட் யர் ஒர்க். ஸோ ஒரு வேலையை பாரி 4 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
his friend யுவன் needs to 6 hours to complete the same work. அதே வேலையை யுவன் வந்து 6 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பான் அப்படின்றாங்க. அதாவது பாரி 4 மணி நேரத்தில் செய்கிற அதே வேலையை யுவன் வந்து 6 மணி நேரத்தில் செய்வானா. ஹவு லாங் will it take to complete if they work together? ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? இவன் 4 மணி நேரத்தில் அவன் 6 மணி நேரத்தில் செய்வான் தனித்தனியாக செஞ்சால். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாரிஸோட ஒன் டே ஒர்க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 4 மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறான் அப்படின்னா அவனோட ஒன் டே ஒர்க்கு வந்து என்னது அப்படின்னா 1/4. அதை வந்து நம்ம 1ல் கீழே எடுக்கணும். டினாமினேட்டரில் தான் எப்போவுமே எடுக்கணும். இந்த மாதிரி சம் வந்தால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கொடுத்துருக்கிறது 4 hours டு கம்ப்ளீட் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒன் டே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/4. அதே மாதிரி யுவன் வந்து 6 hours நீட் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவனோட ஒன் டே ஒர்க் வந்து 1/6. ஸோ ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா. நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸு இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டருக்கு நம்ம வந்து சேமாக வரணும்னா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 எடுத்திங்கன்னா 3 2s are 6 2 2s are 4. ஸோ இதுக்கப்புறம் 3 2 தான் வரும். ஸோ மொத்தமாக என்ன பண்ண போகிறோம் 2 × 3 × 2 × 2 × 3 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணுங்கள் 2 2s are 4 4 3s are 12 ஓகேங்களா. ஸோ அப்போ எல்சிஎம் 12 வர்ற மாதிரி இதை மாற்றலாம் ஓகேங்களா. இப்போ கீழே வந்து ரெண்டுக்கும் காமனாக 12 வரும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இதை 12ஆக மாற்றினோம்னா எதனால் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். 1/4 இருக்குது. 1/4 நான் 12ஆக மாற்றணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம். மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி 1/6 நான் 12ஆக மாற்றணும்னா எதால் மல்டிபிள் பண்ணலாம், 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 1 × 3 3 4 × 3 12 ப்ளஸ் 1 × 2 2 6 are 12. ஸோ அப்போ மேலே கீழே ரெண்டு சேம், மேலே ரெண்டையும் ஆட் பண்ணலாமா 5/2. ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க்கு ஓகேங்களா. ஒர்க்கு வந்து 5/2 அப்படின்னா அந்த ஒர்க்கு அவன் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கு டுகெதர் தே கம்ப்ளீட் த ஒர்க்கு அப்படின்னு எழுதிட்டு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவன் 1 hour ஒர்க்கை ஒன் டே ஒர்க்காக 4 hour ஒர்க்கை ஒன் டே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணனால ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கோம். ஸோ அப்போ வர்ற ஆன்சரை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். 12/5 ஓகேங்களா. ஸோ 12/5 அப்படின்னா கட் பண்ணினா 2 5s are 10 ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது 2 இருக்குது. இங்கே வந்து 2.2 2.4 அப்படின்னு தானே போடுவோம் ஓகேங்களா. 12 5ஆல் டிவைட் பண்ணால் 2.4. ஸோ 2.4 hours அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2.4 hours ஆகும் ஓகேங்களா. ஆனால் ஒருத்தர் மட்டும் செஞ்சானா, பாரி மட்டும் செஞ்சானா 4 hours, யுவர் மட்டும் செஞ்சானா 6 hours. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2.4 hours அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6க்கும் 4ஐயும் நான் வந்து காமனாக 12 வரும் அப்படின்றதுக்காக இந்த எல்சிஎம் எடுத்தோம், ஞாபகம் இல்லையா. ஓகேவா. இந்த எல்சிஎம் எடுத்து நம்ம இதை கண்டுபிடிக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னா நம்மளால் ஈஸியாக என்னால் மல்டிபிள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி பண்ணலாம் ஓகேங்களா. போட்டேன்னா 6 + 4 ஓகேங்களா. இங்கே 6 இங்கே 4 வரும். அப்போ 6 4s are 24 அப்படின்னு வரும். 6 + 4 10/24 ஓகேங்களா. கொஞ்சம் பெரிய நம்பராக வரும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்போ 5 2s are 10 12 2s are 24 வந்துருச்சா ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதை எல்சிஎம் எடுக்க தெரியலை, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. எல்சிஎம் எடுக்க தெரியாத பட்சத்துக்கு, இல்லை எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு அது கொஞ்சம் தப்பாக வருமே, எங்கேயாவது தப்பு வந்துடுமோன்னு பயந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம். என்ன அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பர் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு 4ம் 6ன்றதுனால வித்தியாசம் தெரியலை. இதே இது ஒரு 105 70 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஓகேங்களா. பெரிய நம்பராக இருக்கும் அவ்வளோதான். ஸோ அதை மல்டிபிள் பண்ண முடிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு டெக்னிக்கு, டைரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி சின்ன நம்பரில் போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இருக்க நம்பரை அப்படியே மல்டிபிள் பண்ணியும் எழுதலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் 8th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இங்கே 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 8th சம் பாருங்கள். இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ்
கன்சிஸ்டிங் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாவும் ஆப்பிளும் சேர்ந்து 50 kg ஃப்ரூட்ஸு வாங்குறாங்க. she paid twice as much per kg for the apple as she did for the banana. பனானாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலோ அதே விட டபுள் மடங்கு 2 மடங்கு அதிகமாக ஆப்பிளுக்கு, அதாவது 2 மடங்கு அமௌண்ட்டை ஆப்பிளுக்கு செலவு பண்ணியிருக்கா. அப்போ பனானாவுக்கு 5 rupees வாங்கினான்னா ஆப்பிளுக்கு 10 rupees வாங்கியிருக்கா. ஓகேங்களா, பனானாவுக்கு 40 rupees வாங்கியிருந்தாலும் ஆப்பிளுக்கு 80 rupeesல வாங்கியிருக்கா. இஃப் இனியா பாட் 1800 worth of apples and 600 worth of bananas. ஓகேங்களா, ஆனால் பனானாவுக்கும் ஆப்பிளுக்கு வந்து 1800 செலவு பண்ணியிருக்கானா, பனானாவுக்கு 600 செலவு பண்ணியிருக்கா. ஓகேங்களா, ஸோ ரெண்டு இதில் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பனானா எத்தனை கேஜி, ஆப்பிள் எத்தனை கேஜின்னு தெரியாது. பட் பனானா 1 kg ரேட் வாங்கினாங்கன்னா ஆப்பிளுக்கு அதே தான் 1 kg டபுள் மடங்கு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆனால் எத்தனை கேஜி அப்படின்றத கடைசி கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கேஜிஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷீ பை. ஓகேங்களா, கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனால நம்மளால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக நம்மளாலே கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ கொஸ்டினில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள் பி எக்ஸ்னு ஆப்பிள் எடுத்திருக்கேன், பனானாவை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 kg, ரெண்டும் சேர்ந்து 50 kg வாங்குறாங்க. எக்ஸ் எவ்வளவு ஒய் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் ஒய்யை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து ஆப்பிளோட கேஜின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பனானா வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன், 50 மைனஸ் எக்ஸ் கேஜி. ஓகேங்களா, ஆப்பிள் எவ்வளோ போச்சோ அதில் மீதி 50ல் மீதி தானே ஒய், கரெக்டு தானே. அதாவது இப்போ ஆப்பிள் வந்து இப்போ 50ல் ஆப்பிள் வந்து ஒரு 10 kg வாங்கினேன் அப்படின்னா பனானா எவ்வளோ சொல்லுவோம், 50 மைனஸ் 10 40 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் பனானாவை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன், ஒய்யை வந்து 50 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸை மட்டும் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆப்பிள் வந்து இப்போ 15 kg வாங்கியிருந்தேன்னா பனானா வந்து 50 மைனஸ் 15 35 அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். பட் எக்ஸ் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு, பனானா எவ்வளோ வாங்கினோமோ 1 kg ரேட்டு என்னவோ அதை விட ஆப்பிளோட 1 kg ரேட்டு டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பனானா மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எக்ஸ் கேஜியோட ரேட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான், 1800. சாரி, ஆப்பிள் மொத்த கேஜி எக்ஸ் கேஜி வாங்கியிருக்கேன், அதோட ரேட்டு 1800. ஓகேங்களா, பனானா மொத்தம் ஒய் கேஜினா 50 மைனஸ் எக்ஸ் கேஜி, அதோட ரேட்டு 600. கரெக்டாக கொடுத்துருக்க சென்டென்ஸை அப்படியே எடுத்துருக்கேன். ஆப்பிள் வந்து எத்தனை கேஜி நமக்கு தெரியாது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 kg. ஸோ அந்த எக்ஸ் கேஜியை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 1800க்கு வாங்கியிருக்கேன். பனானா மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு தெரியாது, ஆனால் ஒய் கேஜின்றது 50லேருந்து ஆப்பிள் போன கேஜியை விட்டுட்டு மீதி வர்றது தான். ஸோ அப்போ ஒய் கேஜி மொத்த கேஜி ஆஃப் பனானா 50 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 600. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1800. இது எவ்வளோ, எக்ஸ் கேஜி. அப்போ 1 kg ஆப்பிள் எவ்வளவு, 1800 டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஆப்பிளுக்கு. இந்த சைடு நான் எழுதுறது பனானாவுக்கு. ஸோ மொத்தம் 50 மைனஸ் எக்ஸ் கேஜி வந்து 600. அப்போ 1 kg ஆஃப் பனானா எவ்வளவு, 600 டிவைடட் பை 50 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ 1 kg ஆஃப் ஆப்பிள் வந்து 1800 டிவைடட் பை எக்ஸு, 1 kg ஆஃப் பனானா வந்து 600 டிவைடட் பை 50 மைனஸ் எக்ஸ். நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, பனானாவோட 1 kg ஆப்பிளோட 1 kg ரேட்டு பனானாவோட 1 kg ரேட்டோட டபுள் மடங்கு. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், கொஞ்சம் யோசிங்க. இந்த ஆப்பிளோட ரேட்டு பனானா ரேட்டோட டபுள் மடங்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். எதை பண்ணணும், ஸோ இந்த இடத்துல 1800 பை எக்ஸு ஆப்பிள், பனானா ரேட்டு வந்து 50 மைனஸ் எக்ஸு, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா எப்போ பனானாவோட ரேட்டை விட 2 மடங்கு ஆப்பிளோட ரேட்டுக்கு சமம். சரியா, இப்போ புரிஞ்சிருச்சா, பனானா ரேட்டோட 2 மடங்கு ஆப்பிளோட ரேட்டுக்கு சமம் 1 kgக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் 1 kg ஆஃப் ஆப்பிள், 1 kg ஆஃப் பனானா. ஸோ 2 × 1 kg ஆஃப் பனானா ஈக்குவல் டு 1 kg ஆஃப் ஆப்பிள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம், ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நியூமரேட்டர் சேமாக இருந்தாலோ இல்லை ஒரே மாதிரி மல்டிபிள்ஸில் இருந்தாலோ கட் பண்ணலாம். ஸோ 00 00 6 3 6 are 18. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2வை நம்மளுக்கு தேவை எக்ஸு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரணும். பட் ரெண்டு டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 × 50 மைனஸ் எக்ஸை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். இங்கே வந்து 2
இந்த எக்ஸ் இங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 50 150 மைனஸ் 3 × எக்ஸு 3x ஈக்குவல் டு 2x. ஓகேங்களா? அவ்வளோதான் டாட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு போங்க. ஸோ இந்த 3x அந்த சைடு போகும்போது 2x + 3x. ஓகேங்களா? 2x எழுதிட்டேன், 3x அந்த சைடு போயிடுச்சு, 150 இங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 5x ஈக்குவல் டு 150. ஓகேங்களா? ஸோ 5x ஈக்குவல் டு 150, x ஈக்குவல் டு எவ்வளவு 150 டிவைடட் பை 5 எவ்வளோ வரும் 30. ஓகேங்களா? ஸோ எக்ஸு வந்து 30 kg. என்னது ஆப்பிள் வந்து வாங்கினது மொத்தம் 30 kg. அப்போ பனானா வந்து எவ்வளவு? ஸோ ஆப்பிள் வந்து 30 kg வாங்கியிருக்கான். பனானா எவ்வளோ வாங்கியிருக்கான்? 50 மைனஸ் 30 20 kg. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர். மொத்தம் ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்கான், பனானா எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் மெத்தட். அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50 kg அப்படின்னா ஒன்று எக்ஸுனா இன்னொன்று வந்து என்னது 50 மைனஸ் எக்ஸுன்னு தான் எடுக்கணுமே தவிர நம்ம வந்து இந்த இடத்துல அப்படியே ஒய்னே எடுக்கக்கூடாது. ஒய்னே மைண்டில் வச்சோம்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒய்யை 50 மைனஸ் எக்ஸ் ரெண்டையுமே சேம் வேரியபிள்ஸ்க்கு மாற்ற கற்றுக்கணும். எக்ஸுன்னா 50 மைனஸ் எக்ஸு. ஸோ போட்டால் தான் எனக்கு வந்து இங்கே எக்ஸு எக்ஸ் 50 மைனஸ் எக்ஸுன்றப்ப சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். இதே நான் ஒய்யாவே எடுத்திருந்தேன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்னே வந்துகிட்டே இருக்கும், சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.